மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஷா மியூசியமில் நிறைய விண்டேஜ் ஐட்டங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி அந்த ரூம் கதவுக்கு பின்னாடி என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருக்குன்றதை நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஐட்டமும் உங்களுக்கு நான் டிஸ்பிளேல காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து நேர்லேயே போய் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ஃப்ரீ தான், உங்களுக்கு வந்து எந்த பேமெண்ட்டும் கிடையாது, பே பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு அங்கே வந்து ஒரு பழைய விண்டேஜ் ஐட்டமும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் முடியுமோ அதை வந்து கவர் பண்ணுறேன் நான். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் ரியலாக வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ சிலதெல்லாம் வந்து டிரான்சிஸ்டர் ரேடியோஸ் அங்கங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. பட் மொத்தமாக வேல்வ் ரேடியோன்னு பார்த்தா ஒரு 70 கிட்ட வச்சுருக்காரு அவர். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஷேப்லலாம் வச்சுருக்காரு. டேப் ரிகார்டர்ஸ் ஃபீல் பண்ணி பார்க்கணும் எப்படி வந்து அந்த டைமில் ரேடியோஸ் அண்ட் 2-in-1s இருந்ததுன்றதை நேரில் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கிட்ஸ் யாராவது வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு வந்து அந்த பழைய இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து காட்டி பாருங்கள். அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, ஓ இப்படியெல்லாம் கூட இருந்திருக்கான்ட்டு. அண்ட் கீழே ரோஸில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன டேபிள் கிளாக்ஸு. ஓகே, இதெல்லாம் வந்து ஐ திங்க் கரண்ட் பேட்டரியில் ஓடுற கிளாக்ஸ் இதெல்லாம். அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸை தான் நம்ம இதில் பார்க்கணும். இந்த கிளாஸ் கவர் போட்டு எல்லாத்துக்கும் வந்து பேட்டரி போட்டு ரன்னிங்கில் வச்சுருக்காரு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து பெண்டுலம் கிளாக்கு. அண்ட் இதுக்கும் வந்து கரண்ட் தேவை. அந்த நடுவில் உள்ளது வந்து மேக்னெட்டிக் சோர்ஸ் மாதிரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சோர்ஸ். அது வழியாக அந்த பெண்டுலம் வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் கீழே உள்ளதெல்லாம் டிவிஸ் வச்சுருக்காரு. நம்ம மினி டிவிஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி டிவி பார்க்கணும், குழந்தைங்களுக்கு காட்டணும் அப்படின்னா கூட்டிகிட்டு வந்து காட்டி பாருங்கள். பெட் டைப் டேப் ரிகார்டர், பழைய புக்ஸு, பழைய அந்த போன்விட்டா கேனு, டின் கேனு, பெட்ரோமேக்ஸ் லைட்டு, அண்ட் இந்த கேம் ஒன்று பசங்க வந்தால் விளையாடலாம். அது வந்து காட்டுவார். பேரல் பார்த்தீங்களா, இது நான் சொன்ன பேரலில் மேலே உள்ளது வந்து ஒரு கேம். அது நீங்கள் ரியலாக போனீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அது எப்படின்ட்டு. அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாகவே இருக்கட்டும். அண்ட் இதெல்லாம் பாருங்கள், ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக அடுக்கி வச்சுருக்காரு. எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பாருங்களேன். அண்ட் இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இது மினியேச்சர் கிளாக் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து கீ கொடுத்து ஓடுற கிளாக்குங்க. ஐ திங்க் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று டூம் இது பேட்டரியில் ஓடுறதுன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக வந்து கிளாஸ் வெளியே இருக்கிறது. பட் இந்த பக்கத்தில் உள்ள கிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கீ கொடுத்து ஓடுற கிளாக்ஸ். நம்ப முடியுதா இவ்வளோ மினியேச்சரில் வந்து கீ கொடுத்து ஓடுற மாதிரி. ஸோ இதில் வந்து அவர் கீ கொடுத்து காமிச்சார் எப்படி வந்து இதை ஆப்ரேட் பண்ணுன்றது. எனக்கு ஃபஸ்ட்டு நம்பவே முடியல நான், அது எப்படி இவ்வளோண்டு இதில் கீ சிஸ்டம் இருக்குன்ட்டு. அதுவும் பெண்டுலம் டைப்பில் பார்த்தா அழகாக வந்து கீ கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பெண்டுலம் இதிலே வந்து கிளாக் ஓடுது. ஸோ இந்த மாதிரி கீ கொடுத்துட்டு இந்த பெண்டுலம் மாட்டி விட்டால் போதும், அது பாட்டுக்கு வந்து ரன்னிங்கில் இருக்குது. வாய்ப்பே இல்லைல்ல. அண்ட் எல்லாம் வந்து ஜெர்மன் மேட் கிளாக்ஸ் தான், ஒரிஜினல் கிளாக்ஸு. பழங்காலத்து பத்திரம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் பீரியடில் இருந்த பத்திரம் தான். ஐ மீன் இப்போயும் நிறைய பேர்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அந்த பழைய பத்திரம்லாம் இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும். இது வந்து 1929 ரெடி பண்ண பத்திரம். ஹை வேல்யூ பத்திரமாக தான் இருக்கணும், ஏன்னா 2 rupeesன்றது அப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லி தான். அண்டு ரேடியோ லைசன்ஸ் வந்து இவர் நிறைய வச்சுருந்தாரு. நம்மகிட்டே ஒன்று இருக்குது, பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாரு ரேடியோ லைசன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸாக கூட போட்டிருப்பேன் நான், இந்த லைசன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ரேடியோ அண்ட் டிவி கம்பைன் லைசன்ஸ். அண்ட் இதெல்லாம் பாருங்கள், ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கைட் புக் மாதிரி இருந்தது. 1972 உள்ள கிரீட்டிங்ஸ் கார்டு பார்த்தீங்களா? 72 எப்படி இருந்திருக்கு கிரீட்டிங்ஸ் கார்டு. அண்ட் இது வந்து சைக்கிள் லைசன்ஸு பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள், சைக்கிளுக்கும் வந்து அந்த டைமில் லைசன்ஸ் தேவைப்பட்டது.
ஸோ இது வந்து 1979 உள்ள ஒரு சைக்கிளுக்கான லைசன்ஸ். ஸோ இப்படி தான் வந்து சைக்கிள் லைசன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. பார்த்துக்கோங்க, லைசன்ஸ் இல்லாமல் சைக்கிளே ஓட்ட முடியாது அந்த காலத்தில். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மேட்ச் பாக்ஸஸ், அந்த அட்டையை வந்து அவர் சேமித்து வச்சுருக்காரு. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1950s வந்த ஒரு வால்வ் ரேடியோக்கான வாரண்டி கார்டு அண்ட் சிகரெட்டோட அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ சிகரெட் ப்ரைஸ் பாருங்களேன், 5 பைசே. இதெல்லாம் வந்து அந்த டைமில் எவ்வளோ சீப்பாக இருந்திருக்கு பாருங்கள். 5 பைசைக்கு வந்து சிகரெட் எல்லாம் பணமாக பிராண்டு. அண்ட் இது வந்து டிரைவிங் லைசன்ஸ். ஸோ அப்போ உள்ள டிரைவிங் லைசன்ஸ் பாருங்கள், ஒரு புக்லெட்டில் இருக்குது வித் ஃபோட்டோவோட. ஸோ இப்படியெல்லாம் தான் இருந்திருக்கு அந்த காலத்தில் டிரைவிங் லைசன்ஸ். இப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ்லி ரீசெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஷெல்ஃபை வந்து அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. இதோட பிரம்மாண்டத்தை பாருங்கள். ஸோ கீழே வந்து நம்ம கிளாக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ஒன்று வச்சுருக்காரு. இது வந்து அவரோட ஓன் டிவி தான். அதை வந்து இங்கே அழகாக ஷெல்ஃபில் வச்சுட்டாரு. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளேயர்ஸ், டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து அவர் அடுக்கி வச்சுருக்காரு. ஸோ இது வந்து டிவிடி பிளேயர், ப்ளூரே பிளேயர் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் பழைய டியூனர்ஸு, ஸ்டாண்டலோன் டியூனர்ஸு, விசிஆர்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ டியூனர் தான். அண்ட் விசிஆர் வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து விசிஆர்ஸ் எல்லாம் கூட லைனாக வச்சுருக்காரு. ஸோ ஃபிலிப்ஸோட பிளேயர், சோனி விசிஆர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கென்வுட்டோட விசிஆர், டிவிடி பிளேயர் ப்ளஸ் எல்டி பிளேயரும் வச்சுருக்காரு. சோனியோட ப்ளூரே பிளேயர்ஸ் எல்லாம். அண்ட் இந்த எல்டி பிளேயருக்கு வந்து அவர் எல்டி டிஸ்க்கும் வச்சுருக்காரு. ஸோ இதுதான் வந்து அந்த எல்டி பிளேயர் கென்வுட்டோடது. இது சிடியும் சப்போர்ட் பண்ணோம், எல்டியும் சப்போர்ட் பண்ணோம். அண்ட் அந்த சிடி எல்டி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அவர்கிட்ட ஜுராசிக் பார்க் எல்டி லேசர் டிஸ்க் வச்சுருந்தாரு. இதோட சைஸ் பாருங்கள், ஒரு நார்மல் சிடியை வந்து பெருசாக என்லார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த லேசர் டிஸ்க்குன்றது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் வந்து லேசர் டிஸ்க்கு. அதுவும் ஜுராசிக் பார்க்கில் பாப்புலர் டைட்டில். ஸோ அதில் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு லேசர் டிஸ்க்கு வச்சுருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்க்க முடியாது, பட் ஜஸ்ட் வந்து எப்படி இருக்குது, அந்த பிளேயர் எப்படி இருக்குது, அந்த டிஸ்க் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து இங்கே வந்து அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ரேக்கில் ஃபுல்லாக வந்து விண்டேஜ் கேமராஸ் அடுக்கி வச்சுருந்தாரு. இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ண பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராஸ், விண்டேஜ் கேமராஸ். டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்லலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் கேசட் ஃபார்மேட்லாம் கூட வச்சுருந்தாரு. இதெல்லாம் வந்து வீடியோ கேசட்ஸு. ஸோ இது என்னன்றதை டீட்டெயிலில் பார்க்கலாம் நம்ம. ஸோ சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் விஹெச்எஸ் கேசட்ஸு, சிலதெல்லாம் வந்து பேட்டாகேம் கேசட்ஸும் வச்சுருந்தாரு. ஸோ அதில் பேட்டாகேம்லேயே நார்மல் கன்சியூமர் கேசட்ஸும் அதுக்கப்புறம் அந்த டிவி ஸ்டுடியோவில் வச்சுக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூரே டின் இதில் வர்றது, அந்த மெட்டல் கேஸில் வர ப்ளூரே டிஸ்க். இது எல்லாமே வந்து பாப்புலர் டைட்டில்ஸே வந்து அவர் வச்சுருந்தார். இதெல்லாம் டிஸ்பிளேல இருக்குது, நம்ம வந்து போய் ஃபீல் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சார். இதை வந்து இந்த மெட்டல் கேஸ்க்குள்ளே எப்படி வச்சுருப்பாங்க ப்ளூரே டிஸ்க்கு. ஸோ பைரேட்ஸ் ஆஃப் கரிபியன். அண்ட் இந்த டேப்பு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் ஒரு தடவை ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து இந்த டேப்பு வாங்கியிருந்தேன். இது பார்க்குறதுக்கு ஒரு ரீல் டு ரீல் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேப் தான் இது. அண்ட் இதெல்லாம் வந்து மினியேச்சர் ஸ்மால் டிவி கேசட்ஸ் எல்லாம் வச்சுருந்தார்.
அகைன் எல்லாம் விண்டேஜ் கேமராஸ் நிறைய பார்க்க முடியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில். அந்த டைமில் யூஸ் பண்ண ஃப்ளாஷ் எல்லாம் கூட நம்ம பார்க்க முடியும். இது பாருங்கள், அந்த டைமில் யூஸ் பண்ண ஃப்ளாஷ், ஸ்மால் ரேடியோஸ் அண்டு கேசட்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஆடியோ கேசட்ஸ் எல்லாம் அழகாக ஒரு ஷெல்ஃபில் இப்படி தான் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, ஒரு ஷெல்ஃப் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து கேசட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்போம். எதெல்லாம் வந்து போர் அடித்து போச்சோ அந்த கேசட்லாம் வந்து எதர் யாருக்காக கொடுத்துருவோம், இல்லை தூக்கி போட்டுருவோம். மைக்ரோ கேசட் ஒன்று வந்து வச்சுருந்தாரு டிஸ்பிளேக்கு. அண்ட் இந்த சிடி பாருங்களேன், இதுவும் அகைன் ஒரு ரீல் டு ரீல் மாதிரி சூப்பராக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு. இது ஏதாவது டிரான்ஸ்பரண்ட் பிளேயர் இருந்ததுன்னா அதில் வந்து இந்த சிடி சுற்றும் போது எப்படி இருக்கும். அந்த ஹை ஸ்பீடில் எனக்கு தெரிஞ்ச அந்த விஷுவல் எஃபெக்ட் வருமானு தெரியல, பட் ஸ்டில் அது பார்க்குறதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் ஒரு லுக்கில் இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா டேட் கேசட்டு, டிஜிட்டல் ஆடியோ டேப் இது. ஸோ இதில் வந்து ஆடியோ கேசட் மாதிரி தான், இதில் வந்து டிஜிட்டலில் ஸ்டோர் ஆகும், 0s and 1s ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கேசட்டும் ஒன்று வச்சுருந்தாரு. டிடிகேயோட 90 minutes. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா? இப்போ பாருங்க, ஸோ இது நார்மல் வீடியோ கேசட் தான், MP120, இந்த சூப்பர் 8 கேசட்னு சொல்லுவாங்களே அந்த கேட்டகரியில் உள்ளது. ஸோ இந்த வீடியோ கேசட்ஸ் எல்லாம் வந்து அவர் டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா காமிச்சார், இதெல்லாம் வந்து எப்படின்ட்டு. ஸோ இது வந்து பேட்டாகேம் கேசட் இது. ஸோ பேட்டாகேம் வந்து சோனியோட ஒரு விசிஆர் டைப் இது. ஸோ அதில் போடக்கூடிய கேசட் இது, வீடியோ கேசட். அண்ட் இதுவும் வந்து பேட்டாகேம் தான், பட் இது ஸ்டூடியோஸில் யூஸ் பண்ணுறது, இந்த வீடியோ எடிட்டிங் ரெக்கார்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் அதே டைப் தான், எல்லாமே வந்து பெரிய வெர்ஷனாக இருக்கும். அண்ட் இது வந்து யூமேட்டிக். ஸோ யூமேட்டிக் கேசட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து டிஸ்பிளேக்கு இருக்குது, சேலுக்கு கிடையாது, டிஸ்பிளேக்கு இருக்குது. இதுவும் யூமேட்டிக் தான். ஸோ வெரைட்டி ஆஃப் காயின்ஸ் எல்லாம் கூட டிஸ்பிளேல இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ காயின்ஸ், டினாமினேஷன் காயின்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம். 5 பைசே, 10 பைசே, 20 பைசே, இந்த ஓட்ட கால்னான்னு சொல்லுவாங்களே அது கூட இருந்தது. அலுமினியம் காயின்ஸ், 10 பைசே பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குது. பழைய அடுப்பு, ஐ திங்க் கெரோசின் சிம்னி அடுப்பு, ஃபேன்ஸு, இபி மீட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ், பழைய காலத்து டெலிஃபோன்ஸ், டைப்ரைட்டர்ஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ரைட்டர்ஸ் அண்ட் காயின் பாக்ஸ். ஸோ இந்த கிளாக் வந்து பஞ்சிங் மிஷின் இது. இந்த கிளாக்கில் அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறவங்க இன் டைம் அண்ட் அவுட் டைம் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளாக்கில் வந்து டைம் இருக்கும். ஐ திங்க் இந்த டைமை பேஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணுற பேப்பரில் வந்து பஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு டெமோ காமிச்சார் எப்படி இது ஒர்க் ஆகும்ன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரை உள்ளே வச்சுட்டு நம்ம அந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அதில் வந்து நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த நம்பர்ஸும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது ஆக்சுவலாக ரிப்பனில் இங்க் இல்லாதனால நம்மளுக்கு வந்து ஃபுல் இது தெரியல, பட் அந்த பஞ்சான அந்த ஒரு இதை மட்டும் தெரியுது, இம்ப்ரெஷன் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து அந்த டைமில் இன் டைம் அண்ட் அவுட் டைம் வந்து போடுவாங்க. ஸோ உள்ளே வரவங்க இந்த பேப்பர் அவங்களோட கார்டை வந்து சொருகிட்டு இதில் வந்து பஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் உள்ளே இருக்க ரிப்பன் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ரிப்பனில் வந்து அந்த பழசுனால இங்கெல்லாம் வந்து காஞ்சி போயிருக்கோம். அதை நம்ம இது ரினியூ பண்ணோன்னா கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணும்போது இதில் நம்பர்ஸ் வந்து வரும். அண்ட் இந்த வெயிங் மிஷின் பாருங்களேன், இது வந்து ஜெர்மன் மேடு வெயிங் மிஷின் இது.
ஸ்டில் ஃபங்க்ஷனிங்கில் இருந்தனால காமிச்சார் இது. ஸோ நம்ம கூட ஏறி இதில் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தோம். பரவாயில்ல, ஆக்யூரேட்டாகவே வந்து வெயிட் காட்டுது இது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்சன் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? இது வந்து ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. அண்ட் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியலோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5+ kg இருக்குங்க. அவ்வளோ வெயிட் இது. ஈஸியாக வந்து அவ்வளோ தூக்கவே முடியல. அந்தளவுக்கு வந்து ஒரு வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்ட். அண்ட் இந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ப்ரிவ்யூ தான், ஆர் ட்ரெய்லர்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே அவர் வச்சிருக்க பொருட்கள். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த டோருக்கு பின்னாடி தான் ஆக்சுவல் மியூசியமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் வந்து நம்மளுக்கு பிரம்மாண்டமான ஒரு மியூசியத்தை பார்க்க முடியும். ஸோ வாங்க உள்ள உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாம்பிள் இது காட்டுறேன். நீங்கள் நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் இதை வந்து ரியலாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து லேண்ட்லைன் டெலிஃபோன்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டெலிஃபோனுன்னு சொல்ல முடியுதா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ டெலிஃபோனு. பியானோ மாதிரியே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கீபேட் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பியானோ மியூசிக் வாசிக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்து நம்பர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லேண்ட்லைன் செம்ம கண்டிஷனில் வந்து இங்கே பார்க்க முடியும். ஓகே, அண்ட் அங்கே வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுவும் பாருங்கள் ஒரு ட்ரெயின் ஷேப்பில் ஒரு ஃபோனு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதை நீங்கள் ரிசீவர் வச்சுட்டிங்கன்னா அது வந்து பக்கா ட்ரெயின் மாதிரியே இருக்குது. ஒரு டெலிஃபோனுன்றது வந்து யாராலையும் சொல்ல முடியாது. அதை எடுத்தால் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இந்த கார் பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ரிசீவர் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதை அப்போ தான் தெரிய வருது அது வந்து டெலிஃபோனுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சைஸ் அண்ட் ஷேப்பில் வச்சுருக்காரு. நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு. அண்ட் இந்த ஸ்லைட் வியூவர் பார்த்துருக்கீங்களா? இது வந்து சின்ன வயசில் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ உள்ளே வந்து ஃபிலிம் ரோல்ஸ் இருக்கும். நம்ம அந்த ஸ்டாட்டிக் ஃபிலிம் ரோல்ஸ் தான் ஒரு 10 ரீலோ என்னமோ இருக்கும், 10 ஃபில்மோ ஏதோ இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அது பார்க்குறதே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு தியேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதில் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் வெளிச்சமான பேக்ரவுண்டில் வச்சுட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோன்னா நிறைய நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இந்த பிக்சர்ஸ் பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேமராஸும் நிறைய வச்சுருந்தாரு. அதில் வந்து ஒரு கேமரா நம்ம வந்து சாம்பிளுக்கு எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கேமரா வந்து போலராய்டு கேமரா. இதில் வந்து ரிலேட்டட் ஒரு மூவி கூட வந்திருக்கு. அந்த மூவியோட லிங்க் வேணால் நான் டைட்டில் கார்டில் கொடுக்குறேன். அந்த மூவி பாருங்கள், ஒரு ஹாரர் மூவி. ரீசெண்டாக வந்து அந்த 2019 ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்தால் அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஹாரர் மூவி. அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க கேமரா இந்த கேமரா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மாடல் கேமரா தான். பட் பாருங்கள் எப்படி இங்கேயும் வந்து வச்சுருக்காங்க. அதை ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இந்த கேமரா வச்சே ஒரு ஹாரர் மூவி ஒன்று இருக்குது. அதை நீங்கள் எல்லோரும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான படம் இது. நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப டெல்லிங்கான என்ன படம் அது? ஃபோட்டோ எடுத்தால் இறந்துருவாங்கன்ற மாதிரி அந்த படத்தில் யார் எடுக்கிறாங்களோ அவங்க இறந்துருவாங்க. அந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். இந்த நேம் பாருங்கள். இந்த நேம் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூவி வரும். அந்த படத்தில் இந்த கேமரா தான் வச்சுருப்பாங்க. ஓகே, ஒருவேளை இந்த கேமரா விளம்பரத்துக்கோசம் அந்த படம் எடுத்தாங்களான்னு தெரியல. ஓகே 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 இருக்கலாம். இதில் ஃபோட்டோ எடுத்து வந்து இறந்துருவாங்கன்றீங்க, அதனால் க்ளோஸ் பண்ணி வைங்க, ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற கேமரா வந்து நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி கேமராஸ். பட் இதில் பெக்யூலியரான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் தான். அது வந்து ஃபோல்டபுள் ஃப்ளாஷு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஒரு டிஷ் டைப்பில் இருக்கிற இந்த ஃப்ளாஷ் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். சார் அவர் வந்து ஃபோல்ட் பண்ணி டெமோ காட்டுவார் பாருங்கள். அது என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்களேன், அந்த மெட்டலோட குவாலிட்டி எல்லாம். ஸோ இந்த ஃப்ளாஷ் வந்து தனியாக கழட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஷ் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி சிம்பிளாக லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எங்கள் இதுவும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இல்லை? ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நடுவில் அந்த பல்பை வச்சுட்டு ஃப்ளாஷ் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படியெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அந்த டைமில். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மிலிட்ரி ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ண ஒரு கிளாக் இது. இது வந்து 8 days வரைக்கும் ஹோல்ட் பண்ணும் இது கீ கொடுத்து வச்சா. ஸோ இதெல்லாம் வந்து 1942 யூஸ் பண்ணிட்டு இருந்த கிளாக்ஸ் இது. அப்போ உள்ள அந்த World War II அப்போ அந்த மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸில் வந்து ஃபைட்டிங்காக வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து இந்த மாதிரி கிளாக்ஸ் எல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து 8 days வரைக்கும் இந்த கீ வந்து ஹோல்ட் பண்ணும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு சில டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதில் அந்த டயலில் வந்துட்டு சில டைம் ரேடியம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஆகாது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணாமல் அப்படியே நம்ம பார்த்தோன்னா ஃபைன். ஓகே, அண்ட் இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரேர் பீஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து 1942 World War II அப்போ யூஸ் பண்ண அந்த ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ண கிளாக்ஸ் இதெல்லாம். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா.
மெக்கானிக்கல் டைப் தான். ஐ திங்க் 8 ஜுவல்ஸோ ஏதோ இருக்குது உள்ள. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1914, அதாவது வேர்ல்டு வார் 1 அப்போ பிரின்சஸ் மேரின்றவங்க கிஃப்ட் பண்ண ஒரு கிஃப்ட் டின் தான் இது. ஸோ இது வந்து எதுக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னா, அந்த டைமில் அந்த வார் நடந்துட்டு இருக்கும்போது சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு என்கரேஜிங் மோட்டிவேஷனாக இருக்கணுன்றதுக்காக இதில் வந்துட்டு நிறைய அந்த டொபாக்கோ, சிகரெட்ஸ் அந்த மாதிரி, இல்லை சில நான் ஸ்மோக்கர்ஸ்க்கெல்லாம் அந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வச்சு 1914 டைமில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ இதை வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க மேரி, பிரின்சஸ் மேரின்றவங்க. ஸோ இது வந்து பிராஸில் செஞ்ச பாக்ஸ் இது. ஸோ இப்போ வந்து நம்ம கிளாக் செக்ஷன் பார்க்கலாம். அலாரம் இப்போ இந்த மாதிரி கிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும், 1 ஹவருக்கு ஒரு வாட்டி அடிக்கும். ஓகே. அப்புறம் ப்ளஸ் வந்து அலாரம், இது எல்லாமே வந்து 3 in 1. வெளியே எடுக்க முடியுமா? இந்த 3 in 1 போட்டிருக்கீங்களா, இது வேர்லி கிளாக்கு. இது எல்லாமே வேலை செய்யும். அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மணி அடிக்கும், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும். அப்போ ப்ளஸ் வந்து அலாரம். இத்தனையும் பெரிய கிளாக்கில் எப்படி என்ன வசதி இருக்கோ அந்த வசதி அப்படியே இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ டைமர் மெக்கானிக்கல் கிளாக்ஸே வந்து எத்தனை வச்சுருக்காரு பாருங்களேன். இது எல்லாமே வந்து டைமர்ஸு. இது மேட் இன் இங்கிலாண்டு, சுவிஸ் மேக்கு. ஓகே. டைமர். இது அடுத்த மாதிரி, இதுவும் அதே தான். ஃப்ரண்ட்ல இப்படி நீட்டிட்டு இருக்கு. இங்கே டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகே ஓகே. பர்மனெண்ட்டாக இப்படி தான் இருக்குமா, இல்லை நம்ம பர்மனெண்ட்டாக இப்படி தான். ஓகே. ஓகே. ஸோ அந்த காலத்து ஃப்ளாஸ்க்கு பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன், வேக்யூம் வெசல். ஸோ இதில் ரியலாக அந்த முன்னாடி வேக்யூம் எப்படி வந்து இது பண்ணுவாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் தான். ஸோ கிளாஸ் 2 லேயர் இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து ஃபுல்லாக வேக்யூமாக இருக்கும். ஸோ அந்த லேயர் வந்து இதில் அப்படியே நம்ம ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த ஹாட்டான இது வந்து வேக்யூமை தாண்டி போக விடாமல் வச்சுருக்கோம் இந்த வேக்யூம் ஃப்ளாஸ்க்கு. ஸோ 3 சாவி உள்ள ஒரு பூட்டு வந்து காமிச்சாரு, நல்லா பிரம்மாண்டமாகவே இருந்தது. ஸோ அதோட டெமோவை இப்போ பார்க்கலாம் நம்ம, அவரை வந்து எப்படி அதை ஓப்பன் பண்ணி காட்டுறாருன்றதை பாருங்கள். சூப்பர். மூடிட்டு பண்ணிட்டு வரல. இப்போ இது கீழே எவ்வளோ நேரம் ஆமாங்க ஒரு போட்டதுக்கு? அப்போதான் யாரும் வந்து திறக்க மாட்டாங்க, ஓனரே திறக்க மாட்டாங்க. சூப்பர். ஓகே. ஸோ இது வந்து டீ சூடாக வச்சுக்கிற ஒரு யூனிட்டு. ஓ, இதை திறந்தா அழகாக ஊற்றுறதுக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் மேலே உள்ள லிட்டு கீழே வச்சே தரங்க. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம தெர்மோகால் மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வந்து பீங்கானில் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து அழகாக உள்ளே வச்சு மூடி வச்சுட்டோன்னா சூடு அப்படியே இருக்கும். நல்ல ஐடியாங்க. எந்த வருஷம் உள்ளது ஏதாவது தெரியுமா? ஓகே, பரவாயில்ல. வித்தியாசமாலாம் இருக்குது. அந்த காலத்தில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அதே டைப் தானே? அது மாதிரி தான் தெரியுது. இதில் வந்து ஜூஸ் போடுற மாதிரி. இது வந்து காபி ஃபில்ட்ரு. ஓ, சரி சரி சரி. ஓகே ஓகே. கீழே ஃபில்ட்ரை வந்து ஓகே. ஓகே ஓகே ஓகே. சூப்பருங்க. தூள் இங்கே போடுவாங்கன்னு நினைக்கிறேன், தண்ணி மேலே ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஊற்றிட்டு ஆனால் திரும்ப இது பண்ணுறது இங்கே கீழே வரும். டிகாஷன் வந்துடும். அதுக்கப்புறம்
ஓகே. சூப்பர். ஸோ இவ்வளோ சின்ன சைஸில் பாய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பாருங்களேன், இது வந்து எவ்வளோ குட்டியோன்னு இருக்குது. நம்ம பெரிய பெரிய பாய்லர் தான் பார்த்துருக்கோம், டீ கடையிலையும் சரி இல்லை வீட்டில் சுடு தண்ணி வைக்கிறதுக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருந்தது, பார்க்குறதுக்கே வந்து சிறப்பாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு ட்ராவல் கிளாக்கு. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே இல்லைங்க. இப்போ வந்து ஹாங்காங்கில் வச்சுருக்கீங்க, உடனே இது போயிட்டு அங்கே நிற்கிது. இப்போ அந்த டைம் சூப்பருங்க. இப்போ இதில் வச்சு பாருங்க, இருங்க, கராச்சி பாடுறா. பரவாயில்லைங்க, இப்படியெல்லாம் கூட இருந்திருக்கு. இப்போ உள்ளதா இல்லை இது விண்டேஜ்? இல்லை, இது வந்து ட்ராவல். ஓகே, ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, சூப்பருங்க. ஸோ ஸ்பூல் பிளேயர் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுமா, ரீல் டு ரீல் வந்து எப்படி ரன் ஆகுதுன்றதை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இவர் வந்து ஒரு டெமோவாகவே அது காட்டுவார், அது வந்து எப்படி ரன் ஆகுதுன்றதை நம்ம வந்து நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அந்த டைமில் எப்படியெல்லாம் வந்து டேப் வந்து ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருந்தோம், பாட்டு கேட்டுட்டு இருந்தோன்றது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து குளோப் ஷேப்பில் உள்ள ஒரு ரேடியோ தான் இது. ஸோ மீடியம் வேவ் அண்ட் ஷார்ட் வேவ் உள்ள ஒரு ரேடியோ, குளோப் ஷேப்பில் வந்துட்டு அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ப்ரீஃப் கேஸ் டைப் ஆல் இன் ஒன் பிளேயர். ஸோ இதில் வந்து ரெக்கார்டும் ப்ளே பண்ணிக்கலாம், கேசட் ப்ளே பண்ணிக்கலாம், ரேடியோவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஆல் இன் ஒன் பிளேயர் வந்து அந்த டைமில் ப்ரீஃப் கேஸ் டைப்லையும் இருக்கும். இதை வந்து நம்ம கேரி பண்ணிவிட்டு எங்கே வேணால் போகலாம். ஸோ போகிற இடத்துல நம்ம சப்போஸ் போர் அடிக்குது அப்படின்னா பேட்ரி ஆப்ரேட்டட் தான், நம்ம வந்து பாட்டு அப்படியே கேட்டுக்கலாம் லைவாக. ஸோ யூனிக்கான ஒரு ரேடியோ, விண்டேஜ் வால்வ் ரேடியோ வந்து பார்க்க முடிஞ்சுது. செம்ம பிரம்மாண்டமாக இருந்ததுங்க, ரொம்ப பெருசாகவும், நல்ல உட்டன்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம திக்காகவும் இருந்தது. ஸோ இது வந்து சைஸுக்கே வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஜைஜாண்டிக்கான ரேடியோஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அந்த டைமில் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜிஇசியோடது டிஃப்ரெண்ட் பேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியராக கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டேட் டீட்டெயில்ஸும் வந்து அதில் போட்டிருக்கோம். ஸோ இந்த செக்ஷன் வந்து சத்தியமாக அந்த பழைய நினைவுகளில் வந்து தூண்டி விடுற மாதிரியே இருந்தது. அந்த டைம்லலாம் வந்து ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் எல்லாம் அப்போ பெருசாக கிடையாது, ஃபுல்லாக வந்து மெட்டல் தான். அப்போ இந்த மாதிரி டின் இதில் தான் வரும். ஒரு பவுடராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹெல்த் மிக்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி டின்னு இல்லாட்டி பாட்டில் இந்த மாதிரி ஷேப்பில் தான் வரும். இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் பாருங்களேன். ஸோ இப்போலாம் வந்து பிளாஸ்டிக் அது இதுன்னு போயிட்டோம். பட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டின்னு அண்டு பாட்டில், இந்த ரெண்டு இதில் தான் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு ஈட்டபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ அவரோட மியூசியமில் இந்த லேட்டஸ்ட் அடிஷன் வந்து இந்த டிவிடி பிளேயர் கம் டிவி. ஸோ யூஸ்வலாக நம்ம விஹெச்எஸ் கம்பைன்டு வித் டிவி பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிடி ப்ளே பண்ணுற மாதிரியும் டிவிடி ப்ளே பண்ணுற மாதிரியும் யூனிட்டு. ஐ திங்க் இது வெறும் விசிடி மட்டும்தான் சப்போர்ட் போல். ஸோ விசிடி கம் டிவி அந்த மாதிரி. ஸோ அக்காயோட 3 ஹெட் ரீல் டு ரீலும் வந்து அவரோட மியூசியமில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காரு. ஸோ இந்த 3 ஹெட் ரீல் டு ரீல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம இங்கே ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆப்ரேட் ஆகுது, பட் ஆனால் சவுண்ட் எதுவும் அவுட்புட் எதுவும் வரல. பட் இது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து வெளியே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு யூனிட். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 25-30க்கு மேலே வரும், இது 30,000 மேலே. பட் இங்கே வந்து நம்ம டிஸ்பிளே பீஸாக பார்க்கலாம், அதை வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, வியூ மீட்டர்லாம் எப்படி இருக்குது, நாப்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இங்கே வந்துட்டு லைவாக பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த பிரைலி லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணுறதுக்கான பிரைலர் மிஷின் இது. ஸோ இதில் டைப் பண்ணி நம்ம வந்து அந்த பிரைலி லெட்டர்ஸை வந்து டைப் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த கண்ணு தெரியாதவங்க வந்து படிக்கிறதுக்காக ஈஸியாக க்ரியேட் பண்ண மிஷின் இது. ஸோ இதில் டைப் பண்ணும்போது அந்த பஞ்ச் வரும், அந்த டாட்ஸை வந்து பஞ்ச் பண்ணி லெட்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து கண்ணு தெரியாதவங்க அதை அந்த பிரைலி லாங்குவேஜ் வந்து அப்படியே பார்த்து அவங்க படிச்சுப்பாங்க. ஸோ இது வந்து மெக்கானிக்கல் கால்குலேட்டர் இது. ஸோ இதை கால்குலேட் பண்ணி ஐ திங்க் பிரிண்டடாகவே வெளியே எடுக்கலாம். நம்பர்ஸை நம்ம டைப் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து அப்படியே பிரிண்டடாகவே வெளியே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் டிவிங்க, சிஆர்டி டிவி 1 இன்ச்சு. ஸோ நம்ம 3 இன்ச்சு 2 இன்ச்செல்லாம் பார்த்துருப்போம், அது வந்து 1 இன்ச் டிவி. ஸோ இது மாதிரி வந்து நிறைய பொருட்கள் வந்து உள்ளே இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து காட்ட முடியாது, அப்புறம் வந்து மியூசியத்தோட சுவாரஸ்யமே போயிடும். ஸோ இது வந்து ரியலாக வந்து பாருங்கள் நீங்கள், ஏன்னா இதெல்லாம் ஃப்ரீ தான், அவர் ஃப்ரீயாக சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான் பண்ணுறாரு. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ
அவங்க வந்து ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் போய் அவரோட கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த பழைய இயர்க்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போவோம். அதே மாதிரி புதுசாக உள்ள ஜென்ரேஷன்ஸும் வந்து பார்க்கலாம். நம்ம அந்த காலத்தில் வந்து ஒரு பாட்டு கேட்கணுன்னா கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டு கேட்டிருக்காங்க, ஒரு கிளாக்கு டைம் பார்க்கணுன்னா கூட எப்படி கஷ்டப்பட்டு டைம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் அந்த டைமில் மக்கள் அனுபவித்த டெக்னாலஜியை வந்து நம்ம இப்போ வந்து அதை லைவாக பார்க்கலாம். ஓகே, அண்ட் இதை தான் வந்து நைட் டைம் வியூ ஆஃப் ஷா மியூசியம் ரியலாக வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்காருங்க. டே டைம்லையும் சரி நைட் டைமும் சரி சும்மா வேறு லெவலில் இருக்குது. போனால் டைம் பாஸுக்கு பஞ்சமே இல்லை. பார்க் மாதிரியும் சின்ன அந்த பார்க் உட்காந்து பேசுகிற மாதிரியும் பார்க் செட் பண்ணியிருக்காரு. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியும் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டே டைமாக இருந்தாலும் சரி ஈவினிங்காக இருந்தாலும் சரி டைம் போகிறதே தெரியாது. ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த பழைய மெமரிஸ் இதெல்லாம் வந்து செரிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் வந்து அவர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. ப்ளஸ் இது வந்து ஃப்ரீ. இதனால நீங்கள் இந்த அரும்பாக்கம் ஸ்டேஷனில் இறங்கிட்டு அப்படியே நீங்கள் நேராக உள்ளே போய் அவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் ஐட்டம்ஸை பார்க்க வேண்டியது தான். ரியலாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு லவபிள் மெமரிஸோடு நீங்கள் வந்து ரிட்டர்ன் வருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வந்து மெமரிஸ் எல்லாம் தூண்டியிருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.